டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் பொதுத்தமிழ் பகுதியில் கட்டாயமாக கேள்விகள் கேட்கக்கூடிய வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் பற்றிய விரிவான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. இந்த பகுதியானது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அனைத்து தேர்வுகளிலும் இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி இன்றைய வகுப்பில் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. தேர்வுக்கு இன்னும் குறைந்த நாட்களே இருப்பதால் நாம் கட்டாயமாக கேள்விகள் கேட்கக்கூடிய முக்கியத்துவமான பகுதிகளை பற்றி பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் பள்ளி பாடப்புத்தகத்தில் இல்லாத தகவல் நண்பர்களே, அதாவது வெளி புத்தகத்தில் இருந்து தொகுக்கப்பட்டது. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி ஆனது பள்ளி புத்தகத்தையும் தாண்டி வெளியிலிருந்து தான் கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த முக்கியத்துவத்தை கருதி வெளி புத்தகங்களில் இருந்து தொகுக்கப்பட்ட விவரங்கள் தான் உங்களுக்கு இப்போது நான் சொல்லுகிறேன். கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இப்போது பாடத்திற்கு போவோம். வல்லினம் மிகும் இடங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த இடங்களில் வல்லினமானது மிகும் என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது மேற்சொன்ன சொற்களுக்கு பிறகு வல்லினம் மிகும். அதற்கடுத்து இரண்டாம் வேற்றுமை மற்றும் நான்காம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும். அதற்கடுத்து ஆய், போய் என்னும் வினை எச்சங்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்து சால, தவ என்னும் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகைகளிலும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து சொற்கள் சிலவற்றின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகும். முற்றிய லுகர சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். உயிரீற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் என்ற தலைப்பில் வெளி புத்தகத்தில் இருந்து இவ்வளவு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். அதற்கடுத்து வல்லினம் மிகா இடங்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். வினை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று பின் வல்லினம் மிகாது. விழித்தொடருக்கு பின் வல்லினம் மிகாது. அத்தனை, இத்தனை, எத்தனை என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடரிலும் வல்லினம் மிகாது. அவை, இவை என்னும் சுட்டு சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அது, இது என்னும் சுட்டு சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகாது. எது, அது என்னும் வினை சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகாது. நண்பர்களே, வல்லினம் மிகாது என்ற தலைப்பில் இவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் வெளி புத்தகங்களில் இருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே. பள்ளி புத்தகத்தையும் தாண்டி வெளி புத்தகத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட தகவல்கள். கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக இதிலிருந்து 2 அல்லது 3 கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதன் முக்கியத்துவம் கருதிதான் இந்த வகுப்பில் நாம் அதை பார்க்கிறோம். சென்ற வகுப்பில் ஓரெழுத்து ஒரு மொழி என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் பார்த்திருக்கிறோம். அதாவது பள்ளி புத்தகத்தையும் தாண்டி வெளி புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்ட தகவல்களையும் பார்த்திருக்கிறோம். அதனோடு சேர்த்து பள்ளி புத்தகத்தில் உள்ள தகவல்களையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள்
நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள். அதே போல இன்றைக்கு வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்களை பற்றி பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தது வெளி தகவல்கள், அதாவது வெளி புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்ட தகவல்கள். இப்போது பள்ளி பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களை பற்றியும் பார்த்து விடலாம் நண்பர்களே. ஏனென்றால் நீங்கள் கடைசி நேரத்தில் புத்தகத்தை தேடி அலைய தேவையில்லை. இதை அமைதியாக ஒரு முறை கேட்டாலே போதுமானது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அனைத்து தகவல்களும் தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். இப்போது பள்ளி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை பார்க்கலாம். அதாவது முதலில் வல்லினம் மிகும் இடங்களை பற்றி பார்க்கலாம். அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். இப்படி இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில், அதாவது 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். இவ்வளவுதான் நண்பர்களே பள்ளி புத்தகத்தில் வல்லினம் மிகும் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட தகவல்கள். அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில், அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இவ்வளவுதான் நண்பர்களே பள்ளி பாட புத்தகத்தில் வல்லினம் மிகாது என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டது. இதில் மாணவர்கள் சிறிது குழப்பம் ஏற்படுத்தும்படியான சில விளக்கங்கள் இருக்கிறது. அதாவது உம்மை தொகையும் வருகிறது, ஓமை தொகையும் வருகிறது. நண்பர்களே இதில் குழம்பி விடாதீர்கள். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். அதாவது மலர் பாதம் தாய் தமிழ், அதாவது மலர் போன்ற பாதம் தாய் போன்ற தமிழ். இதில் போன்ற என்ற ஓம உறுப்பு மறைந்து வருவதால் இது ஓமை தொகை என அழைக்கப்படுகிறது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஓமை தொகையில் வல்லினமானது மிகும். அதாவது மலர் கூட்டல் பாதம் மலர் பாதம் என்ற வல்லினமானது வருகிறது. அதே போல
தாய் கூட்டல் தமிழ் என்பதில் தாய் தமிழ் இத் என்ற வல்லினமானது மிகுந்து வருகிறது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது ஓமை தொகையில் வல்லினம் மிகும் மலர்பாதம் தாய் தமிழ். அதாவது இரண்டு வார்த்தைகள் சேரும் இடத்தில் போன்ற என்ற ஓம உறுப்பு மறைந்து வருவதால் அது ஓமை தொகை ஆகிறது. எனவே அதில் வல்லினமானது மிகும். அதே போல உம்மை தொகையில் வல்லினம் மிகாத நண்பர்களே. உம்மை தொகை என்றால் தாய் தந்தை வெற்றிலை பாக்கு. அதாவது தாயும் தந்தையும் இதில் இம் என்ற உம்மை தொகையானது மறைந்து வருகிறது. அதே போல வெற்றிலையும் பாக்கும் என்பதில் இம் என்ற வல்லினமானது மறைந்து வருகிறது. எனவே உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இது ரெண்டும் குழம்பி விடாதீர்கள். ரெண்டுமே கொடுத்து கேட்டால் கடினமாகிவிடும் நண்பர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன், உவமை தொகையில் வல்லினம் மிகும், உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அமைதியான முறையில் ஒரு முறை கேட்டாலே போதும் நண்பர்களே. நீங்கள் எளிதாக தேர்வில் பதிலளிக்க முடியும். கண்டிப்பாக அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் இதிலிருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் ஒரு திருப்புதல் முறையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே போல பொது அறிவு பகுதியும் ஏற்கனவே முக்கியத்துவம் வாய்ந்தவதை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான அனைத்து பயிற்சி வகுப்புகள், பாடப்புத்தகங்கள், பழைய வினாத்தாள்கள் அனைத்தும் நம்முடைய டெலகிராம் சேனலிலும் யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதுபடி தலைப்பு வாரியாக விரிவான பயிற்சி வகுப்புகள், அதாவது விரிவான வீடியோக்கள், 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். அதுபோக தேர்வுக்கு தேவையான மாதிரி வினாத்தாள்கள், பாடப்புத்தகங்கள் மற்றும் ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் அனைத்தும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதுபோக தினந்தோறும் வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், அதாவது தி இந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், இந்து தமிழ் திசையில் வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், தினமணியில் வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், இப்படி முக்கியமான நாளிதழ்களில் வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் மற்றும் எடிட்டோரியல் என்று சொல்லக்கூடிய கட்டுரை பகுதி அனைத்தும் தினந்தோறும் நம்முடைய டெலகிராம் சேனலில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. இது நடப்பு நிகழ்வு பகுதிக்கு உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் கேள்வியானது இதிலிருந்து தான் எடுக்கிறார்கள். அதுபோக டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்வுகளில், அதாவது குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் குரூப் 2A மெயின்ஸ் போன்ற தேர்வுகளில் இந்த எடிட்டோரியல் பகுதி முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே. இந்த தலைப்புகளை அப்படியே கேள்வியாக கேட்கிறார்கள். நீங்கள் இதை படித்து அப்படியே எழுதி மதிப்பெண்களை வாங்கலாம் நண்பர்களே. அதனால் அதை படித்து பயன்பெறுங்கள். அதுபோக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிலிமினரி தேர்வு முடிந்தவுடன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்முடைய அகாடமியில் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த புத்தகங்களை ரெஃபரன்ஸ் பண்ணி கேள்விகள் கேட்கிறார்களோ அந்தந்த புத்தகங்களிலிருந்து தான் பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. அதே போல 5 முழு மாதிரி தேர்வுகளும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இவை அனைத்தும் மாணவர்களுக்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறலாம். அதே போல மாதிரி தேர்வுகளும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அதையும் நீங்கள் பார்த்து பயிற்சி செய்து வெற்றி பெறுங்கள்.
அதற்கடுத்து தேர்வுக்கு முன்பாக எவ்வளவு தலைப்புகளை பார்க்க முடியுமோ அவ்வளவு தலைப்பை பார்த்து விடலாம் நண்பர்களே. இதற்கு முன்பாக ஓரெழுத்து ஒரு மொழியை பார்த்திருக்கிறோம். இப்போது வல்லினம் மிகு மற்றும் மிகா இடங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து முக்கியமான தலைப்பாக இருப்பது, அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கட்டாயமாக கேட்கக்கூடிய தலைப்பு என்று பார்த்தால் திருக்குறள் தலைப்பு தான் நண்பர்களே. இதிலிருந்து 3 அல்லது 4 திருக்குறள் கேள்விகள் கேட்கிறார்கள். அடுத்த வகுப்பில் திருக்குறளை பற்றிய பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் திருக்குறளிலிருந்து 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 5 அதிகாரமாக தொகுத்து நாம் பார்க்கலாம். அதாவது நீங்கள் பள்ளி புத்தகத்தில் தேட வேண்டுமானால் ஒரு சில திருக்குறள் தான் இருக்கிறது, முழுமையாக கிடைக்காத நண்பர்களே. நம்முடைய அகாடமியில் அவை அனைத்தும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள் தொகுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இதை கேட்டாலே போதும், நீங்கள் முழு மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து திருக்குறள் வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.